அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை காய வச்சுக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கீரிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் இது கூட பிரான் வந்து ஒரு 300 கிராம் பிரானை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரான் வந்து நல்லா குக் ஆகணும், ஒரு ஹாஃப் குக் ஆகணும். அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த அரிசியில் தான் பிரியாணி செய்கிறேன். நீங்கள் பாஸ்மதியில் செய்கிறதுனாலும் செய்யலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டதும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வைங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ப்ரான் பிரியாணி குழையாமல் எப்படி உதிரி வந்திருக்குண்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரைத்தா பார்க்கலாம். இதுக்கு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு விட்டுக்கோங்க. இது கூட குக்கும்பர் சேர்த்துக்கலாம், வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு தயிர் சேர்த்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்மளோட ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து குழம்பு கூட தேவையில்லை, நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு கூட டக்குன்னு இதை செஞ்சிடலாம் சீக்கிரமாகவே. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.